ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான பிக்கிள் சாம்பார், ஊறுகாய் சாம்பார் தான். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது அதுக்கு தேவையான பொருள், நான் பாசிப்பருப்பு, பருப்பு, அப்புறம் மைசூர் தால்னு சொல்லுவாங்க, அது உடச்ச உளுந்து 4யுமே எடுத்திருக்கேன். கால் கப் எடுத்து நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ இது கூட போடுறதுக்கு சொரக்காய் ஒரு 3 கப்பு, பூசணிக்காய் 1 கப்பு, அது கூட தாளிக்கிறதுக்கு ஜீரகம், கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே அது கால் ஸ்பூன் வச்சு எடுத்துருக்கிறேன். கடுகெல்லாம் 7 பூண்டு, 2 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். மசாலா 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டு பருப்பு அதை நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டு சிம்மில் வச்சு 4 விசில் போட்டு எடுத்தால் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் ரொம்ப சின்னதாக வெட்ட வேண்டாம், பெருசாக வெட்டி வச்சுருக்கிறேன். போட்டு வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் போட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் எடுத்து வச்சுருந்த காய்கறியும் போட்டு மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி எனக்கு முழுசாக இருக்கிறது தான் பிடிக்கும், அதனால ரொம்ப இதை வேக வச்சிடக்கூடாது, மசிய வச்சிடக்கூடாது. ஸோ லைட்டாக ஒரு 2 மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சேன். இப்போது நம்ம புளி போடுவோம்ல, அதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் ஊறுகாய் போட போகிறோம். இது பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்துருக்கிறேன், ஈஸ்டர்ன் பிராண்ட். நல்லா அதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சுருந்த பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கட்டியாக தான் வைக்கிறேன், அதனால் மறுபடியும் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு பார்த்து உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இதை மூடி வச்சுட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு எடுத்து வச்சுருந்த கடுகு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் அதெல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லாம் 1/4 ஸ்பூன் தான். இது கூடவே கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் காயப்பொடி, ஒரு ஃப்ளேவருக்காக 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், கலருக்கும் ஃப்ளேவருக்கும் சூப்பராக இருக்கும். பொடியை போட்ட உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே சாம்பாரில் ஊற்றிடுங்க. அப்படியே மூடி வச்சுருங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அங்கேயே நிற்கும். இது ரொம்ப ஈஸியாக யம்மியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.